அக்கா உங்க பேர் சொல்லுங்க. சுமதி, என் பேர் சுமதி. எந்த ஊருக்கா? பெரியகுளம், தேனி மாவட்டம் பெரியகுளம். 2026 தேர்தல் உங்க ஊர்ல நடக்க போகுது, தமிழ்நாடு நடக்க போகுது. பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க நீங்க? இன்னும் எங்களுக்கு அந்த ஐடியாலாம் எதுவும் இல்லை. ஐடியா தெரியலீங்களா? இது வரைக்கும் வந்து தமிழக அரசு நம்ம தொகுதிக்கு வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, இலவச திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. நீங்க அந்த திட்டத்தை என்ன? அந்த திட்டத்துல இருந்து நாங்க எதுவுமே அணிவிச்சுக்கிறது இல்லை. அந்த திட்டம் எங்களுக்கு எந்த இதுவும் வரல. மகளிர் உதவி இருக்குமே, அதுவும் வரல. நாங்க எத்தனையோ தடவை போய் இப்போ ஈசோ மையத்துல போனோம், எங்களுக்கு அது வரவே இல்லை. இலவச திட்டங்கள் பஸ்ல எல்லாம் போயிட்டு வரீங்கல்ல? பஸ்ல எல்லாம் நாங்க ஒரு நாள் கூட அப்படி போனது இல்லை. சரி, இப்ப நீங்க ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க, அவங்கள்ட்ட கோரிக்கையை வச்சீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? எனக்கு இது வேணும், எங்க தொகுதிக்கு இது வேணும்னு கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க எங்க தொகுதிக்கு இது வேணும்னா? மக்களுக்கு எல்லாருக்கும் இலவச தொகுதி எல்லாரும் கிடைக்கிறது எங்க எல்லா பேருக்கும் எங்களுக்கும் கிடைக்கல. இல்ல, உங்களோட தனிப்பட்ட கோரிக்கையா இருந்தா இது இருந்தா நல்லா இருக்கும், எங்க தொகுதிக்கு வேலை வாய்ப்பு இதுதான் எங்களுக்கு கிட்ட. இலவச திட்டங்கள் வேணா, வேலை வாய்ப்பு கேட்கணும். இலவசமே எங்களுக்கு வேணாங்கிறோம். சரிங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இலவசம் வேலைக்கு போட்டாலே போதும். இலவசம் எது கொடுக்குறாங்க? இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் சில முக்கியமான விருப்பம் நிற்கிறாங்க. நம்ம ஊர்லயும் முக்கியமான விருப்பம் நிற்கிறாங்க. நம்ம ஊர்ல போட்டின்னு பாத்தீங்கன்னா அமமுக அவங்க நிற்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க, அப்புறம் வந்து விஜய் கட்சி நிற்கிறாங்க. இந்த 4 பேர்த்துல நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சீங்க, யாருக்கு போடவா விருப்பம் இருக்கு உங்களுக்கு? அந்த இதே எங்களுக்கு இல்லை. மேல்தே அதை யோசிக்கணுமா? புதிய வேட்பாளர் வந்து விஜய் களத்தில் இறங்கியிருக்காருல்ல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க? அதான் இப்போதைக்கு அதை அரசியலை பத்தி வெளியே சொல்றது இல்லை. அப்படிங்களா? யாரு வராங்கன்னு பார்ப்போம். சரி, யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். சரிம்மா, நன்றிம்மா. மக்கள் இலவசம் வேணாம் சார். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய வாக்குறுதிகளில் மெயினே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டம் ஒழுங்கு, போலீஸு அவங்க வேலையை செய்யறதுக்கு முழு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, நீங்கள் வாக்காளருக்கு இலவசம் நிறையா தான் சொல்கிறீங்க. இலவசம்ன்றது வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க. இலவசம் முக்கியம் கிடையாது. உழைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவானா போதும், யார் அரசாங்கத்தில் வந்தாலும் சரி. இதை செய்கிற அரசாங்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தொழில் வளர்ச்சி அடையும், ஊர் முன்னேறும். ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தாவே நண்பர்களாக இருக்கும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சூப்பராக செஞ்சுருக்காரு, அவரை விட்டு வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. தினகரன் சார் வந்து இந்த தொகுதி கன்ஃபார்மாக ஜெயிக்கிறாரு. இந்த வட்டம் அவர் சார்பாக நிற்கிற வந்து டாக்டர் கதிர்காம நிற்கிறாங்க, என்டிஏ கூட்டணி சார்பாக நிற்கிறாங்க. சரி, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி சார்பாக நிற்கிற விசிகா நிற்கிறாங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி நினைக்கிறீங்க? திமுக ஏற்கனவே அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. பெரியகுளத்துக்கு ஏற்கனவே இருந்து அவங்க வந்து இன்னும் என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பர்சனலா எதிர்பார்க்கறது, பழைய டிடிவி சார் வந்து பெரியகுளத்துல வந்து ஒரு பையன் கிரிக்கெட்டுக்கு விளையாடுறதுக்கு பேட் வேணும்னா கூட போய் எம்பி ஆபீஸ்ல வேணும்னா பேட் வாங்கி கொடுத்துருவாரு தினகரன் சார். அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இங்க எம்எல்ஏ இருந்தாங்கன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில எம்எல்ஏல நேரடியா போய் பேச முடியும். பெரியகுளத்துக்கு வந்து தொழில் வளர்ச்சி வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, இது எல்லாமே பெரியவளத்துக்கு மெயினா தேவைங்க சார். அதுதான் சார் இந்த வாக்காளர் எதிர்பார்க்கிறேன். மத்திய அரசு திட்டங்கள் சூப்பரா நிறைய போடுறாங்க, ஆனா நம்ம மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டா கம்யூனிகேஷன் இல்லைங்க சார். இங்க யாரு என்ன திட்டம் யார் சொல்றாங்கன்றதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மத்திய அரசு திட்டமும் மாநில அரசு திட்டம் குழப்பிக்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. மத்திய அரசு திட்டத்தை ரீச் பண்றதுக்கு மத்திய அரசு சார்பா இருக்கிற கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்குறேன் சார். இங்க வந்து 3 முனை போட்டி 4 முனை போட்டி சொல்றாங்கல்ல, பெருவளத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் எப்படி நினைக்கிறீங்க நீங்க? தினகரன் சாருக்கும் டிஎம்கேவுக்கு தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே புதுசா வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியும் தாவக கட்சியும் உள்ள களத்துல இருக்காங்க. இருக்கு அவங்களுக்கு இருக்கு, இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வாக்கு கிடைக்கும். ஆனா வந்து மெயின் வந்து உங்க 2 பேர் தான். அவங்க மட்டும் பெருவளம் தனி சட்டமன்ற தொகுதியில் ஜெயிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கருத்து? என்னோட கருத்து தினகரன் சார், அது 100%. பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க அங்கம் வகிக்கிற அமமுக வேட்பாளர் கதிர்காம அவர்கள் தான் வெற்றி பெற மாதிரி கள சூழ்நிலை இருக்கு. நீங்க விசிகாவோட வெற்றி வாய்ப்பு மிக கம்மி தான். ஏற்கனவே இங்கே வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கதிர்காம அவர்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு, மக்கள்கிட்ட நிறையா தொடர்பில் இருந்திருக்காரு. அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குச்சு. இந்த புதிய கட்சிகளோட வரவுன்றது இந்த டிவிகே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது யங்ஸ்டர்ஸ் நிமிர்ந்து தான் என்னன்றது தெரியும். அது அடுத்து வந்து வாக்குகள் விழுகிறத பொறுத்து தான் நம்ம கணிக்க முடியும். நாம் தமிழர் கட்சியோட கருத்து, உங்களோட கருத்து? நாம் தமிழர் எப்பயுமே அவங்க தனி தசாச்சு, அவங்கள பொறுத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை, அவங்க வந்து அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கும், அது மக்கள்கிட்ட புரியறதுக்கே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால இப்போதைக்கு வெற்றி வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா அவர் கதிர்காம அவர்கள் தான் வருவாங்க.
இதுக்கு முன்னுக்கு பெருவிடம் தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? இது வரைக்கும் அந்த அளவுக்கு யாரும் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்தமா இல்லை ஜி. அதாவது திமுகவில் 2 வேட்பாளர் 2 தடவை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சொன்னது இந்த வரைக்கும் முழுசா இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. உங்களுக்கு கோரிக்கைன்னு வச்சா என்ன வைப்பீங்க? பெருவிடம் தொகுதிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு என்ன கேட்பீங்க? மாம்பழ தொழிற்சாலை தான் ஜி. அது ஒண்ணுதான் இருக்கா? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மாம்பழ தொழிற்சாலை, வேற ஆமா ஏதாவது ஜி. இது வந்து தொழில் நகரமாய் கொண்டு வரணும் ஜி. அதாவது எப்படின்னா தேனி மாவட்டமாகறதுக்கு முன்னாடி பெரியகுளம் தான் மாவட்டமாகற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏதோ ஒரு சில காரணங்களால தேனி வந்து மாவட்டமாக்கிட்டாங்க. அதனால பெரியகுளம் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதை வந்து ஒரு தொழில் நகரமா மாற்றுறதுக்கு வந்துட்டு எவ்வளவு முயற்சி வந்து அரசியல்வாதிகள் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி பெரியகுளத்தை வந்து ஒரு தொழில் நகரமா மாற்றணும் ஜி. தமிழக அரசின் திட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு கேட்குறீங்க? ஜல்ஜீவன் திட்டம்லாம் வந்து மாநில திட்டம் இல்லை ஜி. அது வந்துட்டு தேசியத்துல இருந்து வர இதுல இருந்து வரதில்லை ஜி. அதான் மக்களுக்கு கிடைக்குதா? மக்களுக்கு வந்து இப்போ ஓரளவு கிடைச்சிக்கிட்டு தான் ஜி இருக்கு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அரசியல் வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு வந்து தொடர்புல வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதை முடிஞ்ச அளவு இப்போ வர்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க வேட்பாளர் வந்து சரி பண்ணி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு ஆண்ட திமுக அரசு திருவள்ளம் துணை தொகுதியில சரவணன் எம்எல்ஏ அவர்களுக்கு உங்களோட மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம்? என்னோட மதிப்பெண்ணா ஒரு 40ல இருந்து 50க்குள்ள கொடுக்கலாம் ஜி. இது வரைக்கும் உங்க திட்டங்கள் செயல்படுத்திருப்பாங்களா பெருவிடத்துல? அதெல்லாம் சிறப்பா இருந்துச்சா இல்ல பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லாம தான் ஜி இருந்துச்சு. வரப்போற வேட்பாளருக்கு இந்த கோரிக்கை ஃபர்ஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னா என்ன வைப்பீங்க? தொழில் நகரமாக்குறதுக்குரிய என்ன வேலைப்பாடு இருந்தாலும் அதை பத்தி நாங்க முதல்ல முன்னெடுத்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஜி. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக அரசால் அறிவிக்கப்படக்கூடிய முக்கியமான திட்டங்களான பழப்பண்ணை, அதாவது கல்லூரி, தோட்டக்கலை கல்லூரியை பல்கலைக்கழகமாக ஆக்கக்கூடிய திட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதுவரை செயல்படவில்லை. பெரியகுளத்தில் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விவசாய தொகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் எதுன்னு கேட்டிங்கன்னா மா விவசாயம். இந்த மா விவசாயத்துக்கு அதாவது சேகரிப்புக்கு உண்டான ஸ்டோர் பாயிண்டும், அதே சமயத்தில் மாம்பழ கூழ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை அமைக்க சொல்லி அமைப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இதுவரை நடைபெறவில்லை. வாக்குறுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவான வாக்குறுதிகளில் கொடுத்துருக்காங்களே தவிர இதற்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த வாக்குறுதியுமே தொலைநோக்கு பார்வையான எந்த திட்டங்களும் இல்லை. அதே போல அகல ரயில் பாதை வரும்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் வந்து ரொம்ப பெருசா இல்லாட்டியும் திண்டுக்கல், அதாவது கொடைக்கானல் ரோட்ல இருந்து தேனி வரைக்குமாவது ரயில் பாதை பெரியகுளம் வழியாக வேணும்னு கேட்டிருந்தோம். அது அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. இது வரைக்கும் அது செயல்படவில்லை. திட்டங்கள்னு சொன்னா பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் கும்பாபிஷேகங்களை நடத்திருக்கணும். வேலை நடந்திருக்கே தவிர இதுவரை கும்பாபிஷேகம்ன்றத சிறப்பாக சொல்லணுன்ற அளவில் இல்லை. அதே சமயத்தில் இலவசங்கள் கொடுக்குறாங்க. அந்த இலவசங்கள் கொடுக்கறத பற்றி நாங்கள் வந்து எந்த விதமான இதை குறை சொல்ல விரும்பலை. அதே சமயத்தில் அதாவது அந்த அடிப்படை தேவைகள், அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், அதே சமயத்தில் சாலை போக்குவரத்து, இதெல்லாம் எதிர்பார்க்கறது எங்கள் விவசாய பொருட்கள் வந்து ஒரு 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 மார்க்கெட், அதாவது வந்து ஒரு சந்தை, அந்த சந்தையில் வந்து வைக்கணுன்றது எங்கள் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அவங்க நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு திட்டங்கள் வந்து செயல்படுது. ஏகமான தேசம் பூராமே, பாரதம் பூராமே அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வர்ற திட்டங்களை தமிழக அரசு வந்து செய்கிறாங்களோ இல்லையோ அதை பெயர் மாற்றம் கூடி கூட செய்கிறாங்க. ஆனால் அது மக்களுக்கு வந்து முழுசா வந்து அவங்க சொல்றதும் இல்லை, அதை முழுசா சேர்ந்துச்சான்றது எங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பின்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதினா பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி தான். காரணம், எங்களுக்கு மலைப்பகுதி தான் ஜாஸ்தி. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இருக்கிறதுனால மலை பொருட்களுக்கு, மலைக்கு எங்களுக்கு ரோடு சாலை வசதி இல்லை. அதனால எங்களுக்கு வந்து முக்கியமாக வரக்கூடிய தேர்தலில், வரக்கூடிய 2026 தேர்தலில் எங்கள் மக்களுக்கு வேண்டிய முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடைக்கானல் அடுக்கமொழி கொடைக்கானல் சாலையை திறக்கணும். அகல ரயில் பாதை திட்டத்தில் 50 கிலோமீட்டருக்கு வரக்கூடிய அந்த கொடைக்கானல் ரோட்ல இருந்து தேனி வரைக்குமாவது ஒரு ரயில் பாதை வேணும் எங்களுக்கு. அதே சமயத்தில்
விவசாயிகளுக்கு உண்டான சாலை போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். இந்திய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிச்சிருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இது தனித்தொகுதி ஆனதுக்கு அப்புறம் இதனுடைய நிலைப்பாடுல வந்து நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல, எல்லா வேட்பாளருக்குமே கடுமையான போட்டி இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இறுதியா ஒரு கேள்வி, ஜெயிப்பது யாரு அப்படின்னு உங்களோட கருத்து? நல்லவங்க ஜெயிக்கணும். அதே சமயத்துல இந்த மக்களுக்கு செய்யக்கூடியவங்க ஜெயிச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்படி நீங்க அரசியல் ரீதியில கேட்க போனீங்கன்னா நாங்க சொல்றது மத்திய சர்க்காருடைய ஆதரவோட இருந்தாதான் இங்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும், அவங்களும் எங்களுக்கு திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்குவாங்கன்றதுனால என்டிஏ வந்து வாய்ப்பு இருக்கு. அவங்க வெற்றி அடைந்தா இந்த மக்களுக்கு நல்லது கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கடந்த 2 முறையுமே வந்து திமுக தான் இங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வட்டம் நீங்க புதுசா சொல்றீங்க, இந்தியா கூட்டணி ஜெயிக்குன்னு சொல்றீங்க. ஏதாச்சும் சொல்றீங்க? எப்பயுமே ஆளுங்கட்சி வந்து எல்லா மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆளுங்கட்சியின் வந்து எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறது ரொம்ப கஷ்டம். என்னைக்குமே எதிர்கட்சி வந்து விமர்சனத்துக்கு சொல்லுவாங்க, அந்த விமர்சனத்துல மக்கள் மத்தியில விமர்சிக்கப்படும். ஆனா ஆளுங்கட்சி தன்னுடைய திட்டங்களை எவ்வளவு சொன்னாலும் திருப்திப்படுத்துறது அது இயற்கையான ஒரு சூழ்நிலை தான். அதே சமயத்துல 2 பீரியடுமே ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த 2வது 3வது பீரியடு மாற்றி பார்ப்போமே அப்படிங்கிற மக்கள் எண்ணத்துல இருக்கு. இலவச திட்டங்கள் 2 கட்சியுமே மாறி மாறி அறிவிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு திட்டங்கள் வேணுமா, இல்ல இலவச திட்டங்கள் வேணாமா, முக்கிய மக்களுக்கு பயன்படுத்த திட்டங்கள் வேணுமா? மக்களுக்கு பயன்பட திட்டம் தான் வேணும். அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க முன்னேறணும், அவங்க வாழ்க்கையில அடிப்படை அவங்களே வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் நல்ல ஒரு ஆட்சியா இருக்கும். பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமாகவுடைய விஜய் கட்சி, இவங்க 2 பேரும் எதுவும் மாற்றம் ஏற்படுத்துவாங்களா? ரொம்ப எல்லாம் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, இது பாரம்பரியமான அரசியல் சார்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதி. இதுல வந்து புதுசா வர்றவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் குறையதான் செய்யும். வாக்குகள் எவ்வளவு மதிப்பு? சராசரியா 70% வாக்கு இருந்தா பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து எஸ்ஐஆர் போட்டு இருந்ததுனால மேக்சிமம் நிறைய வாக்காளர்கள் கழிக்கப்பட்டிருக்கலாம் நாங்க நினைக்கிறோம். அதனால போடக்கூடியவங்க ஒரு 65-70% வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பு உண்டு. பெரியகுளம் நகரநலம் சங்கம் சார்பாக உங்களோட கோரிக்கையை என்ன வைக்கிறீங்க? பெரியகுளம் நகரநலத்து சார்பாக கேட்கணும்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வராக நதியை சுத்தப்படுத்த வேண்டும். அதே போல பெரியகுளம் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பாதைகள், அதாவது சாலை அமைத்து மலைவாழ் மக்களுக்கு உண்டான விளைபொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மார்க்கெட் கொண்டு வரணும்.